பேபிக்கு என்னென்ன பொசிஷன்லலாம் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னா, பேபியை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹோல்ட் பண்ணணும். நல்லா வந்து நம்ம இந்த எல்போ இருக்குல்ல, இந்த பள்ளத்தில் வந்து அவங்க பேபியோட ஹெட்டு ரெஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த பேபியை வந்து நம்ம இந்த கையாலேயே ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணால் இந்த கை நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். அப்போது இந்த பிரெஸ்ட்டை பிடிச்சி அந்த நெப்பிள் ப்ளஸ் ஏரியோலா கருப்பாக இருக்கிற அத்தனை பகுதியும் அதோட வாய் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சு கொடுத்தோம்னா தான் அது வந்து கரெக்டான மெத்தடாக இருக்கும். இல்லைனா நிப்பிள் கிராக் அதிகமாக வரும். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் கம்ஃபர்டபுள் மெத்தடு. பிகாஸ் ஒரு கை நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கிராஸ் ஹோல்டு அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் நம்ம வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி ஸோ பேபிக்கு இப்போ நம்ம ஃபீட் பண்ண கொடுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, எல்எஸ்சிஎஸ் பண்ணி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த பேபியை இப்படி ஹோல்ட் பண்ணி இப்படி கொடுக்கலாம். அதை தவிர இதுக்கப்புறம் இப்படி வச்சும் நம்ம வந்து இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ எனி டைம் வந்து நமக்கு வந்து ஹெட்டில் வந்து ஃபிங்கர் வந்து நமக்கு ரெஸ்டாகி இருக்கணும். அப்போ தான் வந்து பேபியோட தலை வந்து ரொம்ப ஆடாமல் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா படுத்துட்டு கொடுக்குறது. ஸோ அதுவும் வந்து பக்கத்தில் நல்லா அரவணைச்சு நம்ம ஏரியாலா நிப்பிள் எல்லாமே இது உள்ளே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு கொடுக்கணும். படுத்துட்டு கொடுக்கும்பொழுது சில டேஞ்சர்ஸ்லாம் இருக்குது. அதாவது நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மூக்கிலேருந்து வர ஏர் கம்ப்ரெஸ் ஆச்சுன்னா பேபிக்கு கொஞ்சம் பிரெத் வர முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ அடுத்தது வந்து ஆஸ்பிரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பேபி வாமிட் பண்ணுது அப்படின்னா அது நுரையீரலுக்குள்ளார போயிடும். ஏன்னா நம்ம படுத்துருக்கும் போது தூங்கிடுவோம், தெரியாமல் இருக்கும். அதனால் இன்னொரு அட்டெண்டர் யாராவது அவங்க கேர்ஃபுல்லாக வந்து பேபியை வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வந்து படுத்து கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பேபிக்கு ஃபீட் பண்ணுற மெத்தட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு ஃபாலோ ஃபார் மோர்.